இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. ஏண்டா ஏண்டா இப்படி பண்ற நீ? என்ன ஒவ்வொரு நாளும் ஏண்டா இப்படி சாகடிக்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கும் முதல்ல ஏண்டா என்ன சாகடிக்கிற? ஒவ்வொரு நாளும் உன்னோட ஞாபகத்துல தாண்டா இருக்கேனா. ஆனா அது உனக்கு புரியலையான்னு தெரியலடா எனக்கு. ஒவ்வொரு நாளும் உடச்சுக்கிட்டு இருக்கடா நீ. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. இந்த லைஃப் எதுக்காக வாழ்றோன்னு தோணுதுடா. இதெல்லாம் என் ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லி அழுக முடியல. என்னால முடியல சுத்தமா. யாருக்கிட்டயும் சொல்ல முடியாம என் மனசுக்குள்ளாரையே வச்சு அழுகிறேன்டா. ஏன் கதிர் என் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்க நீ? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நீ யாரு என்னன்னு கூட எனக்கு ஏண்டா தெரிய மாட்டேங்குது. கனவுல வர, ஆனா நீ யாரு என்னன்னு சொல்லலாம்டா. சொல்லாம இப்படி மனசை ஏன்டா நொறுக்குற? நீ யாரு என்னன்னு சொல்லு கதிர். உன் பேரை மட்டும் வச்சு இந்த வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்துட முடியுமான்னு கேட்டா முடியாதுடா. நீ யாரு என்ன எனக்கு தெரியணும்டா. நேத்து கனவுல என்னென்னமோ நடக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. இவ்ளோ பிரச்சனை ஏன் கதிர்? நம்ம ரெண்டு பேரும் சேர்றதுல இவ்ளோ பிரச்சனை. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. இதெல்லாம் பார்க்க நீ என் வாழ்க்கையில கிடைக்க மாட்டேயோன்னு தோணுது கதிர். ஏன்னா நீ யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. உன்னோட பெயரை மட்டும் வச்சு என்னால ஒண்ணும் பண்ண முடியல கதிர். நீ யாரு என்ன எனக்கு தெரியணும் கதிர். இங்க ஏன் அவ்வளோ போராட்டம் நடந்துச்சு? ஏன் சித்தப்பா உன்னை இது பண்ணாரு? இது எதுவுமே எனக்கு தெரியலடா. எனக்கு என்னமோ மறுபடியும் நம்ம வாழ்க்கையில சேர மாட்டோமோன்னு தோணுதுடா. இந்த டைரியில ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ இதான் நான் எழுதி வச்சேன். ஆனா அதெல்லாம் இப்ப நடக்காதுன்னு தோணுது கதிர். அப்புறம் எதுக்குடா இந்த டைரி? எனக்கு வேணாம். எந்த டைரியும் நான் எழுத போறது கிடையாது இதுக்கு மேல. தெரியலடா ஏன் சித்தப்பா இவ்ளோ கோவப்படுறாரு. இது எதுவுமே எனக்கு தெரியல. இப்ப கூட சித்தப்பா ஏன் இவ்ளோ பண்றாருன்னு எனக்கு புரியலடா. ஏன் என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல கதிர். நீ யாரு? உன்னோட முகத்தை பார்க்கணும் கதிர்னா. அப்பதான்டா எனக்குள்ள கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இல்லைன்னா நம்ம சேர மாட்டோமோன்னு எனக்கே தோணுது கதிர். என்னால முடியல கதிர். ஒவ்வொரு நாளும் நினைச்சு சாகுறேன்டா. இதுக்கு முன்னாடி நான் அந்த கனவை அவ்வளோ பெருசாலாம் எடுத்துக்கலடா. எனக்கே அறியாம இப்ப அதெல்லாம் நிஜமான்னு தோணுதுடா. நிஜமா இருந்தா என்ன கதிர் பண்றது? சித்தப்பா நம்மள சேர விட மாட்டாராடா. எனக்கு புரியல. இதுக்கு எதுக்குமே எனக்கு விட இல்லடா. மறுபடியும் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருமா கதிர்? முடிஞ்சிரும்னா இந்த கனவு எதுவும் எனக்கு வேணாண்டா. என்னை இப்போ உடைய வைக்காத கதை. எங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருமோன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் கதறேன்டா. ஆனா அதெல்லாம் உனக்கு புரியுதான்னு கூட எனக்கு தெரியல. இதெல்லாம் என்ன எதுக்கு என் கனவுல மட்டும் எதுக்காக வருது? இதெல்லாம் எவ்வளவு யோசிச்சு அழுகுறேன்னு தெரியுமாடா. இங்கடா சித்தப்பா திரும்பி நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சு விட்டுருவாரோ அப்படின்லாம் தோணுதுடா. இப்பவுமே போய் சித்தப்பா கிட்ட எப்படி ஒரு கனவுலாம் வருதுன்னு சொன்னா உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாருடா. இப்பவே அவர் மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காரு. நான் என்ன கதிர் பண்றது? ஆனா அவர் எனக்கு முக்கியமே இல்ல கதிர். அவரு திரும்பி நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சு விட்டுருவாரோன்னு தான்டா தோணுது. எனக்கு தெரியல கதிர். நான் என்ன பண்ணணும்னு கூட எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் பண்றது கரெக்டா இல்ல இந்த கனவு எனக்குள்ள எதுக்காக வருது? இதெல்லாம் உண்மைதானா? உண்மையாலுமே நீ இருக்கியா? இது எதுவுமே எனக்கு தெரியலடா. உண்மையா இருந்தா சந்தோஷம். உண்மையா இல்லைன்னா நான் உடஞ்சிருவேன் கதிர். ஆனா தெரியல என்ன நடக்க போதுன்னு என் வாழ்க்கையில எனக்கே புரியல கதிர். சித்தப்பா கிட்ட அவ்வளோ பிரச்சனை இருக்கு. இருந்தாலும் உன்னை சேரணும் உன் கூட வாழணும்னு தோணுதுடா. சித்தப்பா பிரிச்சிருவாருன்னு எனக்கு தெரியுது. ஆனா உன் கூட வாழணும்னு ஆசையா இருக்குடா. அவரை விட நீ தான் எனக்கு முக்கியமோன்னு தோணுதுடா. ஆனா இதெல்லாம் உண்மையா இருந்தா எனக்கு புரியல. உண்மையா நடக்குமா? இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியல. ஏதோ என் மனசுக்குள்ள ஆசை மட்டும் தாண்டா இருக்கு. ஆசையை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. அதுக்கு முதல்ல நீ உன் முகத்தை என்கிட்ட காட்டணும். ஏன் இப்போ வரைக்கும் காட்ட மாட்டேங்கிறேன்னு எனக்கு தெரியல. என் கனவுல வரும்போதெல்லாம் உன் முகம் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது கதிர். ஏன்டா உன் முகத்தை என்கிட்ட காட்டக்கூடாதுன்னு இருக்கியா? காட்டு கதிர் ப்ளீஸ் கதிர். நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியணும்டா. கொஞ்சம் நிம்மதியா இருப்ப கதிர். நம்ம சேர்ந்துருவோங்கிற அந்த நிம்மதியாவது எனக்கு கிடைக்கும்டா. ஆனா எப்படி என்னன்னு சேருவோம்னா எனக்கு தெரியல. சித்தப்பா வந்து திரும்பி பிரிச்சிருவாரோ? இதெல்லாம் எவ்வளவு தோணுது தெரியுமாடா. நம்ம வாழ்க்கைக்குள்ள அவர் திரும்பி வந்து ஏதாவது பண்ணிருவாரோன்னு தோணுதுடா. ஆனா இதெல்லாம் எதுவுமே எனக்கு புரியல கதிர். ஆனா உன்னோட சித்தப்பா திரும்பி பிரிச்சிருவாரோன்னு ரொம்ப தோண ஆரம்பிச்சிருச்சுடா. அவரை எப்போ என் கனவுல பார்த்தனோ அப்பவே நம்பிக்கையில விட்டு போயிடுச்சு கதிர். அதான்டா ஒண்ணுமே புரியல. திரும்பி அவர் நம்மள சேர விட மாட்டாரோன்னு தோணுது கதிர். ஆனா நீ எனக்கு வேணும்டா. நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். உன் முகத்தை மட்டும் காட்டிடுறா.
ப்ளீஸ் கதிர், ஒவ்வொரு நாளும் நினைச்சு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன்டா. உள்ளுக்குள்ளார அவ்வளோ அழுகிற கதிர். அது புரியுதா புரியலையான்னு தெரியல கதிர். தயவு செஞ்சு எனக்காக வந்துரு கதிர். எனக்கானவனா என் கூடயே இருடா. உன் கூட சந்தோஷமா வாழணும்டா. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சிடக்கூடாது கதிர். வா கதிர், எனக்காக வா கதிர். உனை சேரும் நாளை தினம் ஏகிறேன், நான் இங்கு தனியாக அழுதேன். விடியும் வரை கனவின் நிலை உனதா, இங்கு தினம் ஏங்குது மனமுருகிடும் நிலை இது. எந்த முதல் முதல் வரும் உயிர் காதலில் உயிரை துளைத்தேன், அது உன்னில் தானோ? இது நான் காணும் கனவோ நிஜமோ? என்னடி வரத்துக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு இப்பவே வந்துட்டேன். உங்க பொண்ணுக்கு புத்தி வந்துருச்சு ஆண்டி, அதான் சீக்கிரமா ஓடி வந்துட்டா. உனக்கு அவ்வளவு திட்டுல தூக்கம் வராதாடா? அப்படி கேளுங்க ஆண்டி. உங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கே நேரம் கிடைக்காதம்மா. புள்ள மாதிரி நடந்துட்டாதான் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அம்மா அவ பொண்ணு மாதிரி நடந்துக்குவா, நான் நடந்துக்குவேனா? பாப்பா வாமா. ஆமா, நீங்க என்ன இவங்களோட ஃப்ரெண்டா? அதுக்கும் மேல ஆண்டி. அதுக்கும் மேலயா? என்னடி வளரிட்டு இருக்க? அம்மா எனக்கு ஃப்ரெண்ட் தான், அவனுக்கு இல்லம்மா. அது என்ன உனக்கு ஃப்ரெண்ட் அவனுக்கு இல்ல? எப்ப பார்த்தாலும் அவனை குறை சொல்றதே வேலைய வச்சுட்டு சுத்துவேன். ஹலோ ஹலோ, இங்க யாரும் குறை சொல்லல, கேளுங்க. டேய் ஃப்ரெண்டாடா அவ உனக்கு. ஐயோ ஆண்டி அவ கிடக்குறா. என்னடா யார் இவங்க ரெண்டு பேரும்? நீ சூர்யா சொல்லியே ஆகணுமா? ஃப்ரெண்டனே சொல்லிடுற. அத நான் சொல்லுவேன், அவ சொல்லணுமே. அது எப்படி நிலா அப்படி சொல்ல முடியாது? தப்பு இல்லையா நிலா? ஓ, உன் பேர் நிலாவாமா? நல்லா இருக்குமா. தேங்க்யூ ஆண்டி. தம்பி உன் பேர் நீ சொல்லவே இல்ல. என்னோட பேர் சாம் ஆண்டி. ரெண்டு பேரோட பேரும் நல்லா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் என்ன சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா? ஐயோ ஆண்டி சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, சின்ன வயசுல இருந்து இவ கூட தான் நான் இருக்கேன். புரியலையேப்பா ஒண்ணும். ஆண்டி அவ என்னோட தங்கச்சி. ஓ தங்கச்சியாப்பா, சரிப்பா. சரி உட்காருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வர. ஐயோ ஆண்டி இருக்கட்டும் பரவாயில்ல. என்ன சாம், இங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ரெண்டு பேரும் காஃபி போட்டு குடுக்குறேன்னு சொன்னாங்க. நல்லா குடிச்சிட்டு போங்க, சூப்பரா இருக்கும். இல்ல பரவாயில்ல சொல்லுவேன். ஆமா நீங்க போய் போட்டுட்டு வாங்க, ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்னு கேட்டுட்டு போங்க. என்னம்மா என்ன கேக்கணும்? இனிமே உங்களுக்கு வேலை மிச்சமா? ஏண்டி திருந்தி கிருந்தி வீட்ல ஏதாவது வேலை பார்க்கலாம்னு ஏதாவது ஐடியா இருக்கா உனக்கு? என்ன டேமேஜ் பண்ணாம இருமா, பேசிட்டு இருக்கல. சரி என் பொண்ணு ஏதோ இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்கா, நீ பேசு. அதான் நீங்க சொன்னீங்களேமா மருமக வந்தா ஜாலியா இருக்கும், இன்னைக்கே கூட்டிட்டு வான்னு சொன்னீங்களே. ஆமா சொன்னேன், அதாம கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஏண்டி இப்பவே வேலை வைக்கியா? இல்லம்மா மருமகளை பார்த்த மாதிரி இருக்கும்ல. பாருங்கம்மா நல்லா பாருங்க. ஏண்டி என்கிட்ட நீ சமத்தியா அடி வாங்க போறடி? அட நல்லா பாருங்கம்மா, உங்க மருமக கண்ணு முன்னாடியே நிக்கிறா, உங்களுக்கு தெரியலையா? ஏம்மா நீயா அவனோட காதலி? உன்னை பத்தி தான் அவ சொல்லிட்டு இருக்காளா? ஆமா ஆண்டி. என்னம்மா ஆண்டி கீட்டி, நல்லா அத்தையா வாய் நிறைய கூப்பிடு. சரி அத்தை. என்னம்மா உங்க மருமகளை பார்த்துட்டு உங்க பையனை விட்டுட்டீங்க போல, உங்க பையன் கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவன் கிடக்குற ஒண்ணு கூட என்கிட்ட சொல்லல. இவனால என் பையனா வளர்த்திருக்கேன் பாரு. அட கொஞ்ச நாள் போகட்டும் சொல்லிக்கலாம்னு இருப்பான். அதுதான் உடனே சப்போர்ட் பண்ண வந்துருவாங்களே. கண்ணா அந்த 6 மாசம் டைம் எதுக்கு கண்ணா? அஜய் அஜய் உன்கிட்ட சொல்ல சொல்லு. இல்ல ஹலோ நீ தானே பெர்மிஷன் வாங்கின, கேளு. நானா வாங்கின? உருட்டு பத்திய வாயில. அப்போ அவ லவ் பண்றான்னு தெரிஞ்சிருக்கு, நீ தான் சேர்த்து வச்சிருக்க. ஆண்டி என்ன ஆண்டி என்ன பார்த்து இப்படி சொல்றீங்க? அவன் கேட்டான் டைம் வாங்கி கொடுத்த, அது ஒரு தப்பா? தப்பு இல்லம்மா தப்பு. என்னம்மா உங்க மருமக எப்படி சூப்பரா? என் மருமக மகாலட்சுமி மாதிரி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அவ அவ்வளவு அம்சமா இருக்கா. உன் அம்மாவுக்கு நல்ல மருமகளை தாண்டி கூட்டிட்டு வந்திருக்க. ஹலோ ஹலோ, இந்த வீட்டு மகாலட்சுமி என்ன சொல்லிட்டு இப்ப மருமக வந்தோடனே மருமகளை சொல்றீங்களா நீங்க? அப்ப இத்தனால நீ ஏமாத்தி இருக்கீங்க. அட நீயும் இந்த வீட்டு மகாலட்சுமி தாமா. ஏண்டி உன் மாமியார் வீட்டுக்கு போனா உன் மாமியார் இப்படி தாண்டி சொல்லுவாங்க. ஆஹா, பிறந்ததுல இருந்து மகாலட்சுமியா தெரிவேன், ஒரு மருமக வந்துட்டோடய மருமகன்ட்டீங்க பாத்தீங்களா? போங்க, என்கிட்ட பேசாதீங்க. விட்டு தொலையண்டி. ஐயோ அக்கா உங்களுக்கு கோவம் வருதா? அப்ப சாரிக்கா. ஏய் அவ சும்மா விளையாடிட்டு இருப்பா. என்ன பார்த்தா விளையாடுற மாதிரி உனக்கு தெரியுதா? நான் இங்க சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா. இங்க நான் இவ்ளோ தூரம் பேசிட்டு இருக்கேன், சும்மா பேசுவேன்னு உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி காட்டிட்டு இருக்கியா நீ? சரி சரி விடு. என்னப்பா வந்ததுல இருந்து வாயை கூட திறக்க மாட்டேங்கிற? அது ஒண்ணும் இல்ல, இவ்ளோ ஜாலியா பேசுறீங்களா அததான் பாத்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான். எங்க குடும்பமே இப்படிதான், நல்லா ஜாலியா பேசிக்கிட்டே தான் இருப்போம். அதுவும் என் பையனும் இவங்க பொண்ணு வந்துட்டா அவ்வளவுதான், முழுசா சிரிப்பு சத்தம் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கும். அது வீட்டுக்குள்ள வந்த உடனே தெரிஞ்சிருச்சு ஆண்டி. என்னப்பா அவளுக்கு அண்ணன் நீ அத்தனை கூப்பிட வேணாமா? கூப்பிடலாம், இதுல என்ன இருக்கு? உன் தங்கச்சி அம்சமா இருக்காப்பா. ஆமா ஆமா ஆண்டி, அவளுக்கு யாராவது பாராட்டினாலே மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் வந்துரும். பொண்ணுங்கனாலே அப்படிதான்ப்பா. அண்ணா வாய மூடண்ணா. ஏனிலா உண்மையே தானே சொன்னேன். உன் அத்தை கிட்ட வரதுக்கு முன்னாடி உண்மையெல்லாம் சொல்லிட வேணாமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவளுக்கு சமைக்க தெரியாது, வீட்டு வேலை செய்ய தெரியாது, எதுவும் தெரியாது. எல்லாரும் செஞ்சு கொடுத்தா உட்காந்து நல்லா பாப்பா, இது மட்டும் தான் அவளுக்கு தெரியும். டேய் அண்ணா, எங்க வீட்டுக்கு வரப்போற மருமக சும்மா இருந்தா என்ன? இப்போ ஒன்னும் தெரியலனாலும் பரவாயில்ல, அதை செஞ்சு கொடுக்க நாங்க 2 பேர் இருக்கோமே. நாங்க இருக்கும்போது அவளுக்கு என்ன வேலை இருக்க போகுது? ஆஹா நல்லா சொல்லுங்கம்மா சொல்லுங்க. என்ன மட்டும் வீட்டுல இருக்கும் போது உன் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லுவாங்கடி, என்னடி பண்ண போறேன்னு கேளுங்க. இப்போ உங்க மருமக வந்தோட நீங்க மட்டும் மாமியார் நல்லவங்களா இருப்பீங்க, எனக்கு வரப்போற மாமியார் மட்டும் கெட்டவங்களா இருப்பாங்களா? எனக்கு வரப்போற மாமியாரும் நல்லவங்களா தான் இருப்பாங்க. உன்
இருக்கணும்டி. இல்லம்மா கண்ணா, அப்படியெல்லாம் நடக்காது. அவ சொல்ற, அவ கிடக்குறா. அதுதான் அவளுக்கு ஒண்ணுனா சப்போர்ட் பண்ணி நீ வந்துரு. நீ குடுக்கற சலத்துலதான் வீட்டு வேலை எதையும் கத்துக்க மாட்டேங்கிறா. எனக்கு ஒண்ணு புரியலடா. உங்க அம்மா என்னன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அவங்க அம்மா என்னன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் அப்படிதான், அவங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணி பேசிப்பாங்க. சண்டைன்னு வந்துட்டு சப்போர்ட் பண்ண ஆள் வேணும்ல. அம்மா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, திட்டுவாங்க. அதே அவங்கன்னா என்ன பாசமா கொஞ்சுவாங்க தெரியுமா? அதேதான் அவளுக்கும். சூப்பர் ஃபேமிலிடா நீங்க. எங்க ஃபேமிலியே இப்படிதான்ப்பா, எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் இருக்கும். என்னடி இந்த ஃபேமிலிக்குள்ள வரதுக்கு உனக்கு சந்தோஷம் தானே? இல்லன்னு சொன்னா என்ன பண்ண போறீங்க சார்? விட்ட மாட்டேன், புடிச்சாது இழுத்து கூட்டிட்டு வந்துரு. போடா லூசே. என்ன சாம், உங்க வீட்ல பொண்ணெல்லாம் பார்த்தாச்சா உனக்கு? இல்ல தப்பா கேக்குறேன்னு நினைக்காத. எல்லாம் சொல்லுவாங்களா அண்ணனுக்கு முன்னாடி தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு, அப்படி ஏதாவது இருக்கியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அவளை விட பெருசு நான் தான். எனக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தானே தங்கச்சி. அவளோட ஆசை அண்ணி கூட இருக்கணும்னு. அதனாலயே எனக்கு அப்புறம் தான் அவளுக்கு கல்யாணம். சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது, வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அங்கிரியில் குழைத்து செய்த மருதாணி போல வெட்கங்கள் வர வைக்கிறான். வெளியே சிரித்து நான் விளையாடினாலும் தனியே அழ வைக்கிறான். இந்த ஜீவன் இன்னும் கூட ஏன் உயிர் தாங்குது, காதல் சுகமானது. கார்த்தி, உனக்கு ஞாபகம் இருக்கா கார்த்தி? இந்த நாள்லதான் நீ, என் மருமக, என் பையெல்லாம் ஒன்னா வந்தீங்க. ஞாபகம் இருக்கா கார்த்தி? அவங்க 2 பேரும் பைக்ல வந்தாங்கடா, நீ பின்னாடி வந்த ஞாபகம் இருக்கா கார்த்தி? நல்லாவே ஞாபகம் இருக்குமா? இப்ப எதுக்குமா அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டானோ இப்ப அதை விட்டு வெளியில வந்து சந்தோஷமா இருக்க போறாமா. ஒரு பொண்ண லவ் பண்றான். என்ன கார்த்தி சொல்ற? எனக்கு புரியுது உங்க கஷ்டம். அவன் போக்குல விடுங்கம்மா, அப்பதான் அவன் சந்தோஷமா இருப்பான். கார்த்தி, புரிஞ்சுதா பேசுறியா? எனக்கு புரியாமலாம் இல்லம்மா, எனக்கு நல்லாவே புரியுதுமா. அப்பதாம்மா அவன் சந்தோஷமா இருப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் லவ் பண்ற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா, அப்பதாம்மா அவன் கொஞ்சம் நிம்மதியா இருப்பான். நீங்கதாம்மா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். என்னப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. இந்த நாள்லதான் நீங்க 3 பேர் வந்தீங்க. ஆனா இப்ப பாரு, அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அவன் முழுசா கஷ்டம் மட்டும்தான் படுறாள. அம்மா அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க, விடுங்கம்மா, பாத்துக்கலாம். எனக்கும் புரியுது உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு. என்னம்மா பண்றது? 1 வருஷம் இந்த வீட்டுக்குள்ளேயே நல்லா வாழ்ந்தாங்கப்பா. ஆனா இப்போ அந்த பொண்ணு இல்லாதவும் எவ்வளவு இதா இருக்குல்ல. இப்போ நீ என்னன்னா ஒரு பொண்ணு லவ் பண்றான்னு வேற சொல்ற. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. ப்ளீஸ், அந்த லைஃப்குள்ள இருந்து வெளியில வரணும்னா அந்த பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கணுமா. ப்ளீஸ்மா, திரும்பி அந்த லைஃப்குள்ள தள்ளி அவனை காயப்படுத்தாதீங்க. அவன் வாழட்டுமா, இந்த லைஃபையே சந்தோஷமா வாழட்டுமா. எனக்கு என்னன்னு சொல்ல தெரியலமா. ஆனா அந்த லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாமா. அவன் கடவுள் போட்ட முடிச்சு என்னைக்கா இருந்தாலும் கரெக்டா இருக்கும் நான் நம்புறேமா. ஏன்னா என் ஃப்ரெண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாமா. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்ப சந்தோஷப்பட போறாமா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கும் அது சந்தோஷமா தான் இருக்கும். உங்க பையன் சந்தோஷமா இருக்கிறத பாக்கணும்லமா. அப்பனா அவன் போக்குலயே விட்டுருங்கம்மா. புரியுதுப்பா. அந்த பொண்ணு ப்ளீஸ் அதை பத்தி எதுவும் பேசாதீங்க. இப்போதைக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியாதுமா. நான் சொல்றேன்லம்மா, அவன் இந்த லைஃப்லயே சந்தோஷமா வாழட்டுமா. இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. இதை அவன் பார்த்தானா அவன் கஷ்டப்படுவாமா. அதுக்கப்புறம் அவன் ஃபுல்லா யோசிக்க ஆரம்பிச்சிருவாமா. உங்களுக்கே தெரியும்லம்மா, அப்புறம் ஏமா அவன் முன்னாடி இப்படி இருக்கீங்க? அவன் அன்னைக்கு என்கிட்ட வந்து கேக்குறாமா, அம்மா ஏன் இப்படி இருக்காங்க, உன்கிட்ட ஏதாவது சொன்னாங்களான்ட்டு. ப்ளீஸ்மா, அவன் முன்னாடி இப்படி இருக்காதீங்கம்மா. நானும் இருக்க கூடாதுன்னு தான்ப்பா நினைக்கிறேன். ஆனா அவன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துட்டு தான்ப்பா இருக்கு. உங்க பையன் ரொம்ப சந்தோஷமா இருப்பாமா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பையன் இதுக்கு மேலதான் சந்தோஷமா வாழ போறாமா. அவன் இழந்த சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கும் நான் நம்புறேமா. அவன் சந்தோஷமா வாழுவாமா இதுக்கு மேல. ப்ளீஸ், அவன் முன்னாடி இப்படி ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்காதீங்கம்மா. அதை அவன் பார்த்தானா கண்டிப்பா என்ன ஏதுன்னு கேட்பான். அப்புறம் துருவி துருவி கேள்வி கேட்டுட்டு இருப்பான். நீங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இல்லப்பா, நான் வாயவே திறக்க மாட்டேன். சரிம்மா, அவன் கிட்ட சிரிச்சு பேசுங்கம்மா. நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்கம்மா. அவன் எல்லாத்தையும் கேட்கறான். நீங்க இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணலாமா? நீங்க சந்தோஷமா இருந்தா தானே உங்க பையன் சந்தோஷமா இருப்பான். கடவுள் எதுக்காவது ஒரு காரணம் வச்சிருப்பாருமா. கடவுள் கிட்ட விட்டுட்டு நீங்க நிம்மதியா இருங்கம்மா. நீங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்கம்மா. நான் சொல்றேன்ல, இனிமே அவன் முன்னாடி எல்லாம் இப்படி உட்காந்து அழுந்துட்டு இருக்க கூடாதுமா. என்கிட்ட நீங்க எவ்வளவு வேணாலும் பேசி அழுகலாம். ஆனா அவன் முன்னாடி இதை செஞ்சிடாதீங்கம்மா. அப்புறம் அவன் ஒரு பொண்ணை லவ் பண்றாமா, அவனா சொல்ற வரைக்கும் நீங்க எதுவும் கேட்காதீங்க. சரிப்பா. இங்க உட்காந்து இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நிலாக்கிட்டயும் சொல்லி வச்சிருங்கம்மா, அவனும் ஏதாவது பேசிடப்போ. இல்லப்பா, அவ என்கிட்டதான் உட்காந்து பேசிட்டு இருக்கு. நீ கூட சாரி எல்லாம் உள்ள இருந்தது அவதான் சமாளிச்சா. சரிம்மா, அவனுக்கு எந்த உண்மையும் தெரிஞ்சிடக்கூடாது. ஓகேவாம்மா? தெரிஞ்சிருச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாதுமா. புரிஞ்சுக்கோங்க. என்ன எதுன்னு நீங்க தாம்மா பாத்துக்கணும். சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். இனிமே அவன் முன்னாடி எல்லாம் அழுக மாட்டாதான். நீ சொல்றல அவன் ஃபீல் பண்றான், நான் அழுக மாட்டேன். சரிம்மா, நான் நம்புறேம்மா. கடவுள் போட்டு முடிச்சு நல்லாதான் இருக்கும்னு. என்ன பொண்டாட்டி அம்மா அப்பாவை பார்க்க போலாமா? போலாண்டா.
தென்றல் என்னை தீண்டினான் சேலை தீண்டும் ஞாபகம் சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம் வெள்ளி ஓடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம் மேகம் ரெண்டும் சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம் வாயில்லாமல் போனா வார்த்தை இல்லை பெண்ணே நீ இல்லாமல் போனால் வாழ்க்கை இல்லை கண்ணே முள்ளோடுதான் முத்தங்களா சொல்